ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் ஹனி படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இது ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோயின் இவங்க 2 பேரும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்களுக்கு ஒரு குட்டி பொண்ணு இருக்கும். இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா ஹீரோவுக்கு ஒழுங்கான வேலை இருக்காது, அதனாலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோ எப்படியாவது மாயாஜால வித்தையெல்லாம் பண்ணி நாம் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயத்தில் அப்படியே ஈடுபடுவார். ஃபேமிலியும் அதில் இன்ட்ரோல் பண்ணிடுவார். திடீர்னு பார்த்தா ஒரு கட்டத்தில் ஒரு ஹனி மாதிரி ஒன்று வரும், ஒரு மிருகம் ஒன்று வரும். அது பார்த்தா இவங்களுடைய பொண்ணை அட்ராக்ட் பண்ணிடும். அமானுஷ்யமாக ஒரு சில விஷயங்களை சொல்ல வரும். அது எப்படியாப்பட்டதுன்னா பயங்கரமான அமானுஷ்யமான விஷயமா அந்த வீட்டில் ஏற்படுத்தும். இப்போ இறுதியில் ஹீரோ அதுக்கிட்டேருந்து எப்படி தன்னுடைய ஃபேமிலியை காப்பாற்றுறாரு, இறுதியில் ஹீரோட லைஃப் என்னமோ மாறுச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இதில் வர அந்த ஹாரர் பர்சன் நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட் ஹாப் நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட் ஹாப் நல்லா த்ரில்லாக கொடுத்துருக்காங்க. கதைக்குள்ளார போகிறது, அதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு அமானுஷ்ய விஷயம் காட்டுறது, இப்படி எல்லா விஷயமும் ஸ்க்ரீனில் பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் ஹாப் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. படத்தை நடிச்சு எல்லாம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹீரோ ஆகட்டும், ஹீரோயின் ஆகட்டும், அந்த குட்டி பொண்ணு ஆகட்டும், எல்லாருமே ஒரு தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாத்தோடைய கேரக்டர் வெவ்வேறு இருக்குது, நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாப் நல்லாவே இருக்குது. படத்தோடைய பிஜிஎம் பொறுத்தளவு நல்லா இருக்குது. ஒரு ஹாரர் மூவிக்கு என்ன தேவையோ அதை நல்லாவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபி சூப்பரான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இப்படி டெக்னிக்கலாஸ் படம் நல்லாவே இருக்குது. தமிழ் டபுள் வாய்ஸும் நல்லாவே இருக்குது. இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா வழக்கமான படம் போல் ஆயிடுது. இது மாதிரி கதைகள் நிறையா படத்தில் பார்த்துருப்போம். நிறையா படத்தோடைய சீன்ஸாக ரெஃபரன்ஸாக வருது. இப்படி தான்ப்பா இருக்கும், இது மாதிரி ஹாரர் த்ரில்லர் மூவினாவே இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதை கொஞ்சம் மாற்றி செகண்ட் ஹாஃபில் வெவ்வேறு சீன்ஸை கொடுத்துருந்தா நல்லாவே இருக்கும். கிளைமேக்ஸ் நல்லாயிருக்கு. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவும் இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் அந்த படம் இப்படி சூப்பராக இருக்கும். இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நாங்கள் சொல்கிறேன். ஓகே, தேவன் அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.